ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து மாப்பிள்ளை இது மாதிரி விவரத்தை எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு ஓகே, நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அண்ணன்கிட்ட சொன்னேன். அண்ணன் சொன்னார், உனக்கு வந்து இது கன்ஃபார்ம் ஓகே தானம்மா? அம்மா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கலாம் நீ சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை வீடு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம், அதனால நீ எதாக இருந்தாலும் முடிவு சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஓகே தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க சித்தி அத்தை எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். இவங்க வந்து மட்டும் போயிட்டு பார்த்துட்டு ஈவினிங் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிடிச்சிருந்தோன்னே வந்து சந்தோஷமாக ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து நான் வந்து சொன்னேன், இது மாதிரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையே வந்து என்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பார் போல இருக்கு அண்ணங்கிட்ட. கால் பண்ணார். நான் ஆஃபீஸில் இருக்கப்போ கால் பண்ணார். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எனக்கு புது நம்பராக இருந்தோன்னே எனக்கு யார் என்னங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கிஷோர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே மாப்பிள்ளை அப்படின்னோடனே எனக்கு முடிவு ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா என் கூட காலேஜில் ஒரு கிஷோர்னு ஒரு பையன் படித்தான். ஒருவேளை அவனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் ஃபோட்டோலாம் காமிச்சாங்களா, மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்க. நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட நான் டேரெக்டாக பேசுகிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம அம்மா அப்பாங்கிறது அவங்களுக்கு சில விஷயங்கள் பேசிக்குவாங்க, ஃபேவராக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் முடிவை சொன்னா தான் என்னால் பேச முடியும் அப்படின்னோன்னே, இல்லை நான் வந்து எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் சில விஷயங்கள. நீங்கள் வர்றீங்களா நேர்ல? அப்படிங்கிற மாரி அவர் கேட்டார். என்னால் வந்து வேண்டான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட மாரி இருந்ததுனால, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு பார்க்கு சொன்னார். அதுக்கு பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்குது. நீங்கள் வந்துருங்க இங்கே அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து வர்றதுக்காக வந்து எல்லாமே இது பண்ணேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே இது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்து நானும் அவரை பார்க்க போனேன். ஆனா வந்து அவர் பேசுன விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒருத்தரை பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன தோணும், இது மாரி வந்து இவங்க நம்மளோட ஃபேவரட் பர்சனா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தோணும். அதே மாரி தான் அவர பார்க்குறப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதா தான் இருந்துச்சு. அவர் வந்து என்ட்ட சொன்னது வந்து, "சரி ஓகே, நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணணும்னாலும் ஒர்க் பண்ணலாம். நான் எதுவும் வந்து அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், பண்ண மாட்டேன். நீங்க வந்து அத யோசிக்காதீங்க. எதையும் பத்தி நினைக்காதீங்க. எதா இருந்தாலும் வந்து என்ட்ட வந்து நீங்க சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஓகே நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இது பண்ணணும். நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு மட்டும் போ முடியாது. நம்மளுக்கு அடுத்தது இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஓரளவு செய்யணும் பண்ணணும்னா, நம்மளால வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னோனே, சரி ஓகே நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஓகே தான். நீங்க மேரேஜுக்கு அப்புறம் நீங்க எது வேணாலும் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கோ, இல்ல வேறு எந்த ஒரு விஷயத்துக்கோ நான் வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டேன். அது ஏன்னா நீங்க படிச்சிருக்கீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ நீங்க வளர்த்துக்கணும். அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். சில பேர் மாரி நான் என்னோட ஒரு சம்பளத்த மட்டும் வச்சு லைஃப்ப வந்து மூவ் பண்ணிற முடியாது. நீங்களும் சேர்ந்து நம்ம முன்னேறினா தான் ஒரு வாழ்க்கையில நம்ம கஷ்டம் இல்லாம நம்ம இருக்க முடியும் 2 பேருமே அப்படின்னோனே, ஓகே நீங்க கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் எதிர்பார்த்த மாரியே நீங்க இருக்கிறீங்க. ஓகே தான், எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான். அப்படின்னோன, மேரேஜ் எவ்வளோ நாள் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இல்ல நம்ம ஒரு ஒரு 3 to 4 மந்த்னாச்சும் நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கணும். அப்பதான் ஒரு பழகுறதுக்கு, பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னோனே, அதுவும் சரிதான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நான் வந்து ஒரு 3 to 4 மந்த் வந்து இருந்தா மட்டும் தான் வந்து நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போகறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படின்னோனே, அது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஓகேண்ணே நான் வந்து அவரையே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நான் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ஓகே தான். நாங்க 2 பேரும் பேசணும். கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அக்காவுக்கு இந்த மாரி பண்ணல அப்படிங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா என் மூலியமா அது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னோனே, அவரு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இதா தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு.
அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீ வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக தான் இந்த மாப்பிள்ளைய நான் செலக்ட் பண்ணேம்மா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். சரி ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் வந்து அதை விட்டுட்டு நான் எதுவும் இது பண்ணல. உங்கள் இதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்காக வந்து நீ யோசிக்கிற